Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த சங்கீத வேளையில உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்பொழுது நீங்கள் 82ஆம் சங்கீதத்தை படித்துக் கொண்டு இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் தியானம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ போன வாரம் என்ன படித்தோன்னா, ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் தான் இந்த அல்டிமேட் அத்தாரிட்டி என்று சொல்லி ஆசாப் எழுதியிருக்கிறார். அந்த பின்னணியை கொடுத்து நாங்கள் படித்தோம். இன்றைக்கும் அது தொடர்ந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? குட். சரி, இப்போ முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார், தேவனிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஸோ நான் போன வாரமே சொன்னேன், தேவன் எங்கேயோ தனியாக அங்கே உட்காந்துருக்காரு நம்ம நினைக்கக்கூடாது. தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அண்ட சராசரியில் ஆளுகிறவராக இருக்கிறார். எல்லாமே அவர் ஆளுகை கீழே தான் இருக்கிறது. அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல படித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதை அப்படி எழுதியிருக்கிறார் ஆசாப்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்ரவேலிலே குழப்பங்கள் இருக்கிறது, சுற்றி இருக்கிற சமுதாயத்திலே அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நியமிக்கப்பட்ட அந்த நியாயாதிபதிகளை சரியாக கவனிக்கிறது இல்லை, அதுக்கு சரியாக நியாயம் விசாரிக்கிறது இல்லை. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆசாப் இருதயத்திலே வாதிக்கப்பட்டவராக அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா அவர் தான் அந்த அல்டிமேட் அத்தாரிட்டி, அவர் தான் அந்த உச்ச நீதி, அந்த சுப்ரீம் அத்தாரிட்டின்னு படித்தவங்க இல்லையா, அவர் தான் அந்த உச்சகட்ட அந்த அல்டிமேட் சொல்லமா அல்டிமேட் தலைவராக இருக்கிறார். அவர் தான் நியாயம் விசாரிக்கணும். அதனால்தான் இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல எப்படி இருப்பாங்க? கீழே அந்த வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ்க்கு அப்புறம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் என்ன இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, அந்த கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, அதுக்கு மேலே அந்த போர்டு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் கீழே நடந்துருச்சுன்னா அதை விசாரிக்க வேண்டிய தலைவர்கள் தான் விசாரிக்க வேணும். விசாரிக்க வேண்டியவர்களே விசாரிக்காவிட்டால் தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க, பிரின்சிபல் கிட்ட போவாங்க. பிரின்சிபல் சரியா பண்ணலனா தான் கரஸ்பாண்டன்ட் போவாங்க, அதுக்கப்புறம் தான் மேலே போகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் தேவன் இந்த அத்தாரிட்டியை, தன்னுடைய அதிகாரத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கூட நம்ம தெரிந்து கொண்டது. இந்த காரிய விஷயத்துல என்ன சொன்னா, God has given us the free will. நமக்கு சூஸ் பண்றதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எப்படி சூஸ் பண்றோம், நம்ம எப்படி அவங்களை அதிகாரத்துல வைக்கிறோம், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவைப்படல. இதுதான் அர்த்தம். அப்ப இதே காரியத்தை தான் ஆசாப் பார்க்கிறாரு. நியமிக்கப்பட்ட அந்த நியாயாதிபதிகள் சரியாக விசாரிக்கவில்லை, அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க என்று சொல்லி கீழே வர பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஏன் அவர் அந்த தேவனிடத்துல போகிறாரு? ஏன் அப்பீல் இப்போ இந்த கீழ்கோட்டில் போயிடுச்சுன்னா நம்ம அப்பீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த அப்பீல்ங்கிற அர்த்தம் என்னன்னா விண்ணப்பம் பண்ணுகிறது. அப்ப என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? தேவனிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏன் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுன்னு சொன்னா, அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி, அவர் தான் அந்த உயர் அதிகாரியாக இருக்கிறார், அவர் தான் மேலான அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் சொல்ல கட்டளை நிற்கும், அதால்தான் அவரிடத்தில் போகிறார் இந்த ஆசாப். அவர் தீர்க்கதரிசி, அவர் ஞானி அல்லவா, ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? அவர் பார்க்கும் போது அவர் தான் பார்க்கிறார். அவர் ரைட். ரெண்டாவது காரியம் பத்தி அவருக்கு தெரியும், இந்த தேவன் தான் இந்த நியாயாதிபதிகளை நியமித்திருக்கிறார். He understands the structure. இப்ப எப்படி அந்த அதிகாரங்கள் எப்படி வருகிறன்னு அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றார், நீர் தானே அப்பா இதை நியமித்தவர்னு சொல்லி அவரிடத்திலே முறையிடுகிறார். மூன்றாவது காரணம் பாத்தீங்களா, தேவன் தான் சரியான தீர்ப்பை, நியாயமான தீர்ப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆசாப் அறிந்திருந்தார். சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனை அல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறார், அவர் தான் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவராக தான் ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளணும். என் தேவன் எனக்காக வழக்காடுவார், எனக்கு நியாயமான தீர்ப்பை செய்வார், எனக்காக யாவற்றை செய்து முடிப்பான்னு சொல்லி நம்ம சிந்தனையில கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த தேவனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு நாங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா, அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம், நீதியும் நியாயமும் உடையதாக இருக்கிறதாம். இப்ப சிங்காசனத்து ஆதாரம்னா ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன்ல ஒண்ணு நியாயம், ஒண்ணு நீதி. இப்ப தேவனுடைய நீதி தவறிட்டாருன்னா சிங்காசனமே கவுந்துக்கும். அதனாலதான் தேவன் நீதி தான் செய்வார், அவர் நியாயம் தான் செய்வார். நம்ம மறந்து போகவே கூடாது. ஏன்னா அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, செங்கோல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அப்படின்னா ராஜா, இப்ப நீங்க அந்த எஸ்தர் ராஜாதி கதையில பார்க்கும்போது அந்த செங்கோலை அவர் எடுத்த பிறகுதான் ராஜாதி உள்ள தொடுவாங்க. அதை
அந்த அவர் அந்த செங்கோலை அவர் உயர்த்தாவிட்டால் அவங்க மரணத்துக்குள்ளாவார்கள். அப்போ அந்த செங்கோல் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ ஒரு ராஜாவுடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல் இருந்தா குடிமக்கள் சந்தோஷமா வாழ்வாங்க. குடிமக்களுக்கு துக்கமும் அநியாயம் உண்டாகுனா செங்கோல் தவறி விட்டார் ராஜா என்று சொல்லுவாங்க. அவன் நம்மளுடைய ராஜாதி ராஜா செங்கோல் தவறாதவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார். சீதினால் சிங்காசன ஆதரவர். நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லி ஜெபம் பண்ணுங்க தேவைப்படல. உங்களுடைய காரியங்களை வெற்றி கத்த தருகிறவராக இருக்கிறார். He is ever mindful of who he is and how he is delegated the authority and give you the righteous judgment. Amen. Hallelujah. அப்ப நாம என்ன பண்ணணும்னு சொன்னா இயேசுவையே நோக்கி பார்க்கணும். நீ மனுஷனை பார்க்கும்போது சோர்ந்து போவீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ரெண்டாவது, எல்லாவற்றையும் ஜெபத்துல கர்த்தருக்கு தெரியப்படுத்தும். பிள்ளை கர்த்தர் சொல்ற, நீ உனக்கு கவலையா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீ ஸ்தோத்திரத்தோடும் தபத்தோடும் கர்த்தர் தெரியப்படுத்து. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் 8ஆம் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? Make it known to God in prayer and supplications. நீங்க சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் மேல சமாதானம் கட்டளையிடுகிற உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை வெற்றி அடை செய்கிறவராக இருக்கார். உங்களுக்கு நியாயம் வழங்குகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது அவனோட விசுவாசத்துல உறுதியாயிருங்க. நம்ம காணக்கூடாதுதான், ஆனால் தேவன் எனக்கு செய்வாருங்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தில் வைப்பீர். அப்ப தேவ பிள்ளையே, அவர் உனக்கு இறங்காமல் இருக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நீங்க அந்த தெய்வத்தை சார்ந்து கொண்டு வாழுங்க. உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார் இருக்கிறார். உங்களுக்கு நியாயம் வழங்குவார். சரிங்களா? ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சுட்டுமா? ஒரு ஐயா இருந்தாராம், ஒரு வயசானவர். அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த சண்டே சர்வீஸ் போய் பிரசங்கம் பண்ண போறார். அப்போ அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாங்களாம், இத்தனை வருஷம் நீ சபையில் பிரசங்கம் பண்ணுற, ஒரு ஆத்மா வர மாட்டேங்கிறான், ஒரு இது நடக்க மாட்டேங்குது, என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்டாராம் அவங்கள. அவருக்கு ரொம்ப மனசுக்கு துக்கமாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இவ்வளோ உண்மையாக உமக்கு ஊழியம் செய்கிறேனே, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறேனேன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டு அன்னைக்கு பிரசங்கத்தை செய்கிறாராம். பிரசங்கத்தை செஞ்சுட்டு அந்த பிரசங்க முடிவில் அவர் வெளியே போகிறாரு. அவர் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஆர்கன் இருக்குல்ல, பெரிய பெரிய பைப் ஆர்கன் சொல்லுவாங்க, அது பின்னால் வந்து பம்ப் பண்ணும், அப்போ தான் அது வாசிக்க முடியும். அதை பம்ப் பண்ணுற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் வந்து ராபர்ட். அந்த ராபர்ட் ஓடி வந்து, போதகரே, நான் உம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்னு சொல்லி வந்தானாம். அப்போ அவர் கேட்டார், என்ன தம்பி சொல்லி? இவருக்கே மனசு துக்கம் இல்லைங்களா, இப்படி சொல்லிட்டாங்களே, நீ அப்படி செய்யலைன்னா நான் வந்து அமுச்சு விட்டுருவோன்னு சொல்கிறாங்களே. அவர் ரொம்ப துக்கத்தோடு இருக்கா. தம்பி சொல்கிறேன், சரிப்பா சொல்லுப்பா, என்னப்பா உனக்கு வேணும்? இல்லை, நான் நீங்கள் பிரசங்கம் பண்ணதான் கேட்டேன், நானும் உங்களை போல ஒரு பிரசங்கியார் ஆகலாமா அப்படின்னு கேட்டான் அந்த தம்பி. அப்போ இவர் சொல்ற, ஆகலாமாப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவன் சொன்னானா, நான் போய் உலகத்தில் இயேசுவை பற்றி நான் சொல்லணும், ஒரு மிஷினரியாக மாறணும் அப்படி சொன்னானா. ஆகலாமாப்பா. அவருக்கு ஒரே சந்தோஷமா, இந்த ஒரு சிலுவையினையாவது கத்த தந்தாருன்னு சொல்லி அவர் கண்ணீரோடு கத்துக்கு நன்றி செலுத்தி அந்த மகனை ஆசீர்வதித்து அனுப்பினாராம். தெய்வ பிள்ளையில வருங்காலங்களில் அந்த மகன் ராபர்ட் மொஃபட் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரனாக, ஒரு மிஷினரியாக அவர் வந்தார், ஊழியம் செஞ்சார். தேவ பிள்ளையில அவனுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஜபம், உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நன்மையாக தான் செய்து முடிப்பார். நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு இருப்பீங்க. தேவ பிள்ளையில கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, கத்தரை தூய்த்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவே கத்த செய்வார். கண்களை முடி ஜபிக்கலாமா? அன்பான ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கத்தாவே இந்த 82ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீங்கள் நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த உலகத்தை நடைபெறுகிற காரியங்கள், எங்கள் வீட்டு சூழ்நிலைகள், எங்களுக்கு சமுதாயத்தின் சூழ்நிலை பார்க்கும் பொழுது அதைப்பட்டு நாங்கள் போதி விடாதபடி அந்த உண்மையான தேவன் நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அவள் நோக்கி பார்த்து பிரகாசம் உங்கள் வெட்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு கத்தாவே. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனையே சார்ந்து வாழங்களை கிருபை செய்வீராக. துதிகர மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம்.
ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சுகா ஓடி முடிக்க எங்களை ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபை தருவீராக. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. அதை அறியப்பட்டு போகாத பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா பிசாசுடைய தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு யாரும் கண்ணீரோடு இருப்பாங்கன்னு கவலையோடு இருப்பாங்க சொன்னா தேவனுக்குள்ளதை திடப்படுத்திக் கொள்ளும்படியா கிருபை செய்யுங்க. சந்தோஷத்தோட சமாதான வீடு போய் சேர்க்கிற செய்யுங்க. துதி கன மகிமை யாவுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லி பிதாவே. ஆமென், ஆமென்.